கூட்ட நெரிசல்கள் பல ஆண்டுகளாக பல உயிர்களை கொல்லும் பேரழிவு நிகழ்வு. ஏன் கூட்ட நெரிசல்களில் உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன? உலகின் மிக பயங்கர கூட்ட நெரிசல் இழப்பு எது தெரியுமா? இந்தியாவிலும் பெரும் துயரங்கள் நேர்ந்துள்ளன. அண்மையில் RCB வெற்றி கொண்டாட்டத்தின் போது பெங்களூருவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 11 பேர் இறந்த விவகாரம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியது. இந்தியாவை பொறுத்தவரை 1954ஆம் ஆண்டு நடந்த பிரயாக் கும்பமேளா கூட்ட நெரிசல்தான் இதுவரை அதிக உயிர்களை குடித்திருக்கிறது. தோராயமாக 300க்கும் அதிகமானோர் அப்போது இறந்திருக்கலாம் என சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த சில மாதங்களில் ஏற்பட்ட பெரும் துயரங்களின் பட்டியல் இதோ உங்கள் பார்வைக்கு. 2024 டிசம்பர் 4 புஷ்பா 2 திரையிடப்பட்ட போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 35 வயது பெண் ஒருவர் இறந்தார். 2025 ஜனவரி 8ஆம் தேதி திருப்பதியில் உள்ள வெங்கடேஸ்வரா சுவாமி கோவிலில் வைகுண்ட துவார தரிசன டிக்கெட்டுகளுக்காக நூற்றுக்கணக்கான பக்தர்கள் மோதியதில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 6 பக்தர்கள் இறந்தனர். அதே இவ்வாண்டு ஜனவரி 29ஆம் தேதியில் மகா கும்பமேளாவின் போது பக்தர்களின் கூட்ட நெரிசலில் சிக்கியதில் 30 பேர் மாண்டனர். இவ்வாண்டு பிப்ரவரி 15இல் புதுடில்லி ரயில்வே நிலையத்தின் நடைமேடையில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 18 பேர் மாண்டு போயினர். அடுத்ததாக இவ்வாண்டு மே 3ஆம் தேதி கோவாவில் ஷிர்காவ் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ லைராய் தேவி கோவிலின் வருடாந்திர திருவிழாவின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 6 பேர் இறந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இதுவரை உலகில் ஏற்பட்ட பெரிய கூட்ட நெரிசல்கள் 1990ஆம் ஆண்டு ஹஜ் யாத்திரையின் போது மெக்கா சுரங்கப்பாதையில் ஏற்பட்ட பயங்கர கூட்ட நெரிசலில் சிக்கி 1426 பேர் மாண்டு போகினர். மற்றும் 2015 மினா நெரிசலில் 2400 பேர் மாண்டனர். 2015ஆம் ஆண்டு செப்டம்பர் 24இல் மெக்காவிற்கு அருகில் உள்ள மினா முகாமில் ஹஜ் யாத்திரையின் போது துயரமான நெரிசல் ஏற்பட்டது. கூட்டம் கட்டுக்கடங்காமல் அதிகரித்ததால் 2000த்திற்கும் மேற்பட்டோர் இறந்தனர். கூட்ட நெரிசலில் அதிகமானோர் மூச்சு திணறல் மற்றும் கீழே விழுந்து பாதிக்கப்படுகின்றனர். இது போன்ற கூட்ட நெரிசல்களில் இருந்து எவ்வாறு தப்பித்துக் கொள்ளலாம்? முதலில் அதிகமாக கூட்டம் வருவதை கணித்து இடத்தின் அமைப்பு பற்றி முன்பே அறிந்து கொள்ள வேண்டும். கூட்டம் கூடுவதற்கு முன்பு அவசரகால வெளியேறும் வழிகளை அடையாளம் காண வேண்டும். நெரிசலான பகுதிகளை தவிர்த்து விட வேண்டும். கூட்ட நெரிசலில் சிக்கிக்கொண்டால் முதன்மையாக உங்களது மார்பு மற்றும் தலையை பாதுகாப்பது மிக அவசியம். நன்றாக சுவாசிக்க முயற்சி செய்ய வேண்டும். பதற்றத்தை குறைக்க வேண்டும். குறிப்பாக வயதானவர்கள், சிறுவர்கள், உடலில் ஏதேனும் பாதிப்புகள் உள்ளவர்கள், கர்ப்பிணி பெண்கள் முற்றிலும் கூட்ட நெரிசல்களை தவிர்ப்பது நல்லது.